என்ன மாதிரி உங்களுக்கும் வெஜிடபிள் கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கோவில்லலாம் போடுற சாப்பாட்டில் சாம்பார் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அந்த சாம்பாரில் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் காய் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நீங்கள் நிறைய வெஜிடபிள் சேர்த்து ஏதாவது ஒன்று பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா காயோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி வரும்போது அது ஒரு மாதிரி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதமும் அப்படிதாங்க. நான் அதுவும் இந்த டைம் வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக சுண்டல் அண்ட் ஆல்சோ சோயா சங்க்ஸ் போட்டதுனால அதில் வந்துட்டு நிறையா ஃபைபர் அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் இருக்கனால இது ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்வேன். ஸோ எப்பவும் போல் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுற அதே கான்செப்ட் தான். ஆனால் நான் வந்துட்டு முக்கா குக்கர் வந்துட்டு காய் தான் இருக்கும். 1 டம்ளர் தான் ரைஸ் போட்டேன். அப்படின்னா ரைஸோட குவான்டிட்டி ரொம்ப கம்மி. ஸோ கடைசியாக வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஏதோ ஒரு காய் வாயில் மாட்டும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.